ஆபரேஷன் அப்பாச்சி அப்பாவி பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலுக்கு இந்தியன் ஆர்மி கொடுத்த சைலண்ட், ஸ்விஃப்ட் அண்ட் ரூத்லெஸ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஆபரேஷன் அப்பாச்சி. இந்த மிஷன் வெறும் ரிவெஞ்சுக்காக மட்டும் நடத்தப்பட்ட மிஷன் கிடையாது. இது நம்ம நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க முயற்சி பண்ணுற எதிரிகளுக்கு இந்தியன் ஆர்மி கொடுத்த ஒரு மெசேஜ். எங்கள் நாட்டோட அமைதியை சீர்குலைச்சிங்கன்னா, எங்கள் நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கான மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மெசேஜை இந்த ஆப்ரேஷன் அப்பாச்சி மூலமாக நம்மளுடைய எதிரிகளுக்கு இந்தியன் ஆர்மி நினைவூட்டினாங்க. இந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சது இந்தியன் ஆர்மியோட மோஸ்ட் ஃபியர்ட், மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் கவர்ட் யூனிட்டான 9 Para SF. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், தலைக்கு தலைன்னு 9 Para SF செஞ்ச சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனான ஆப்ரேஷன் அப்பாச்சியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பக்கர்வல் அப்படிங்கிற பழங்குடியினர் இருக்காங்க. இந்த பழங்குடியினரை குஜ்ஜர்ஸ் ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடோடிகளான குஜ்ஜர் இன மக்களுக்கு ஆடுகள், செம்மறி ஆடுகள் வளர்க்குறதும் மேய்க்கிறதும் தான் முக்கியமான தொழில். 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்சர்ஜென்சி உச்சத்தில் இருந்துச்சு. இந்த இன்சர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ண பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை இந்தியன் ஆர்மி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்ஓசிக்கு அந்த பக்கத்துல இருந்து பயங்கரவாதிகள் ஊடுருவுறதும், ஊடுருவின பயங்கரவாதிகளை இந்தியன் ஆர்மி எலிமினேட் பண்ணுறதும் காஷ்மீரில் அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அவங்களோட எல்லா ஊடுருவல் முயற்சிகளையும் தாக்குதல்களையும் இந்தியன் ஆர்மி தொடர்ந்து முறியடிக்கிறத பார்த்த பயங்கரவாதிகள் அவங்களால நேரடியாக இந்தியன் ஆர்மியை தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இந்தியன் ஆர்மி எதுவும் பண்ண முடியாத பயங்கரவாதிகள் வழக்கம் போல அப்பாவி பொதுமக்களை குறி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை பயங்கரவாதிகளுடைய கோழைத்தனமான தாக்குதலில் சிக்கினது குஜ்ஜர் பக்ரவல் பழங்குடியினர். மலைப்பகுதிகளில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த குஜ்ஜர் பழங்குடியினரை தாக்கி அவங்களுடைய ஆடுகளை திருட ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். குஜர் மக்கள்கிட்ட இருந்த ஆடுகளை திருடினதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு நடுவில் பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிற விதமாக குஜர் மக்கள் சிலருடைய தலைகளை வெட்டி அவங்கள கொடூரமாக கொலை செஞ்சாங்க பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள். பயங்கரவாதிகளோட இந்த கொடூரமான செயல்களால் பாதிக்கப்பட்டு பயந்து போயிருந்த குஜர் மக்கள் இந்தியன் ஆர்மி கிட்ட உதவி கேட்டு வராங்க. பயங்கரவாதிகளால் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி சொல்லி அவங்களுக்கு உதவும்படி இந்தியன் ஆர்மி கிட்ட கேட்குறாங்க குஜர் மக்கள். இந்தியன் ஆர்மி ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் உடனடியாக இந்த குஜர் மக்களுக்கு உதவ முடிவு பண்ணுறாங்க. அப்பாவி குஜர் மக்களை தாக்கின பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்தியன் ஆர்மி ஒரு சீக்ரெட் ரிவெஞ்ச் ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனை செய்கிற பொறுப்பு இந்தியன் ஆர்மியோட எலிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான 9 Para SFக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 9 Para SF வீரர்களை கோஸ்ட் ஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 9 Para SF வீரர்கள் அவங்களுடைய சீக்ரெசிக்கு ரொம்பவே பெயர் போனவங்க. அதனால இந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை செய்ய 9 Para SF தேர்ந்தெடுத்தாங்க இந்தியன் ஆர்மி. இந்தியன் சிட்டிசன்ஸ் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கான பதிலடி ரொம்பவே பயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை எதிரிகளுக்கு தெளிவாக புரிய வைக்கிற விதமாக இந்த ரிவெஞ்ச் மிஷனை 9 Para SF பிளான் பண்ணினாங்க. இந்த ரிவெஞ்ச் மிஷனுக்கு 9 Para SF வச்ச பேர் ஆப்ரேஷன் அப்பாச்சி. கம்பெனி லெவல் ஆப்ரேஷனான இந்த ஆப்ரேஷன் அப்பாச்சியை 9 Para SFோட கமாண்டிங் ஆஃபீஸரே டைரக்டாக லீட் பண்ணினார். ஆப்ரேஷன் அப்பாச்சி ஒரு ரிவெஞ்ச் ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது. இந்த ஆப்ரேஷன் ஏற்படுத்த போகிற இம்பாக்டால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைதி ஏற்பட போகுது. இந்த ஆப்ரேஷனுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தின் காரணமாக 9 Para SF உடைய கமாண்டிங் ஆஃபீஸரே இந்த ஆப்ரேஷனை டைரக்டாக லீட் பண்ணினார். இந்த ஆப்ரேஷனுக்கான பிளானிங், ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷனை 9 Para SF லான்ச் பண்ண ரெடியானாங்க. ஆப்ரேஷன் அப்பாச்சிக்கு 9 Para SF தேர்ந்தெடுத்த டார்கெட் லொகேஷன் பாகிஸ்தான் ஆர்மியோட ப்ராமினென்ட்டான பிரிகேட்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்துச்சு. பயங்கரவாதிகளுக்கு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குற விதமாக தான் பாகிஸ்தான் ஆர்மி பிரிகேட்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு லொக்கேஷனை இந்த ஆப்ரேஷன் அப்பாச்சியோட டார்கெட் லொக்கேஷனாக இந்தியன் ஆர்மி சூஸ் பண்ணியிருந்தாங்க. 19 நவம்பர் 2001 அன்னைக்கு நைட்டுடைய டார்க்னஸை கவராக பயன்படுத்தி 9 Para SF வீரர்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி பயங்கரவாதிகளுடைய கேம்பை நோக்கி முன்னேறி போனாங்க. ஆப்ரேஷன் அப்பாச்சியில் எக்ஸாக்டாக எத்தனை 9 Para SF ஆப்ரேட்டிவ்ஸ் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி கிட்டத்தட்ட 70 9 Para SF ஆப்ரேட்டிவ்ஸ் இந்த ஆப்ரேஷனில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோலை சேஃபாக கிராஸ் பண்ணின 9 Para SF வீரர்கள் பயங்கரவாதிகளுடைய கேம்பை சுற்றி வளைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 70 9 Para SF வீரர்களை பார்த்ததும் அங்கே இருந்த பயங்கரவாதிகள் மிரண்டு போய் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தகைச்சு போய் நிற்கிறாங்க. பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை அசஸ் பண்ணுறதுக்குள்ள 9 Para SF அவங்களுடைய அசால்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. 9 Para SF வீரர்களுடைய தாக்குதலை அங்கே இருந்த பயங்கரவாதிகளால் சமாளிக்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 9 Para SF பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அந்த ஏரியாவை சுற்றி வளைச்சிருந்தாங்க. அதனால பயங்கரவாதிகளால் அங்கேருந்து தப்பிக்க முடியல. மோதல் ஆரம்பித்த ஒரு சில வினாடிகள்லேயே ஒவ்வொரு பயங்கரவாதியையா 9 Para SF கமாண்டோஸ் வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் அப்போ பதுங்கி இருந்த ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதி பின்பக்கமாக வந்து நம்மளுடைய ஒரு கமாண்டோட முதுகில் கத்தியை வச்சு தாக்குறாரு. இந்த தாக்குதலில் நம்மளுடைய வீரர் காயமடைகிறாரு. காயமடைந்த நம்மளுடைய வீரரை பயங்கரவாதி தொடர்ந்து தாக்க முயற்சி பண்ணுறாரு.
ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருந்த நம்மளுடைய மற்ற வீரர்கள் அந்த பயங்கரவாதியை சுட்டு எலிமினேட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் அப்பாச்சி எதிரிகளுடைய இடத்துக்குள்ளேயே போய் செய்யப்பட்ட ஒரு ஸ்விஃப்டான ஆப்ரேஷன். இங்கே எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதனால காயமடைஞ்ச வீரரை மோதல் நடக்கிற இடத்துலையே வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க மெடிக்கல் டீம். காயமடைஞ்ச வீரருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற அதே நேரத்தில் 9 para-ISF உடைய மற்ற ஆப்ரேட்டிவ்ஸ் அந்த கேம்பில் இருந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் அப்பாச்சி ஆரம்பித்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே அந்த கேம்பில் இருந்த எல்லா பயங்கரவாதிகளும் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. குஜர்வல் மக்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொன்று அவங்களுடைய தலைகளை பயங்கரவாதிகள் வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. இப்போ பயங்கரவாதிகளுக்கு பயத்தை காட்ட வேண்டிய நேரம். சுட்டு வீழ்த்தப்பட்ட பயங்கரவாதிகளுடைய தலைகளை வெட்டி கையோடு எடுத்துக்கிட்டு எல்ஓசியை கிராஸ் பண்ணி சேஃபாக அவங்களுடைய பேஸுக்கு திரும்ப வந்தாங்க 9 para-ISF வீரர்கள். இந்த ஆப்ரேஷனில் நம்மளுடைய ஒரே ஒரு வீரருக்கு லேசான காயம் ஏற்பட்டுச்சு. அதே சமயம் டார்கெட் லொக்கேஷனில் இருந்த எல்லா பயங்கரவாதிகளும் நம்ம வீரர்களால் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. ஆப்ரேஷன் அப்பாச்சி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. ஆப்ரேஷன் அப்பாச்சிக்கு அப்புறம் குஜர் இன மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறத பயங்கரவாதிகள் நிறுத்திக்கிட்டாங்க. எதிர்பார்த்தபடியே இந்த ஆப்ரேஷன் அப்பாச்சி பயங்கரவாதிகளுக்கு புரிகிற மொழியிலேயே அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுச்சு. ஆப்ரேஷன் அப்பாச்சி ஒரு ஹைலி சீக்ரெட்டிவ் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் கிடையாது. சில வருஷங்களாக ஆப்ரேஷன் அப்பாச்சியை பற்றி ஆன்லைனில் சில இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப்ரேஷனை பற்றி ஆன்லைனில் இருக்கிற அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் அப்பாச்சிக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ஆதாரம் இருக்குது. கூகுள் இமேஜஸில் போய் ஆப்ரேஷன் அப்பாச்சி 9 para-ISFன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன் அப்பாச்சியோட ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். வெட்டப்பட்ட பயங்கரவாதிகளுடைய தலைகளோட நம்ம வீரர்கள் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் கைட்லைன்ஸின் காரணமாக இந்த வீடியோவில் என்னால் அந்த இமேஜை ஆட் பண்ண முடியல. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கூகுள் பண்ணி அந்த இமேஜை பார்த்துக்கோங்க. அந்த இமேஜ் பார்க்க கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கும். வைலன்ஸ் பிடிக்காதவங்க அந்த இமேஜ் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் நமக்காக இந்தியன் ஆர்மி ரிவெஞ்ச் எடுப்பாங்க. இந்தியன் ஆர்மி எடுக்கிற சில ரிவெஞ்ச் மிஷன்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஆனால் பல ரிவெஞ்ச் மிஷன்ஸ் கடைசி வரைக்கும் சீக்ரெட்டாகவே இருக்கும். பப்ளிக்கு தெரிகிற மாதிரி நடக்குதோ இல்லை சீக்ரெட்டாக நடக்குதோ, நமக்கு ஒன்றுனா இந்தியன் ஆர்மி நமக்காக கண்டிப்பாக பழி தீர்ப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இந்தியன் ஆர்மியோட மேஜர் தினேஷ் ரகுராமன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.